ஜிஆர்டிவி நேயர்கள் கண் வணக்கம். நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாரங்களோட பேசணும். சார் வணக்கம். சார் வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்களுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுவர்கள் வீட்டில் கரூர்ல ரைடு நடந்துகிட்டு இருக்கு. காலையில இருந்து எப்படி பாக்குறது? கரூர்ல மட்டும் இல்ல, சென்னையிலயும் நடக்குது. சென்னையில மற்ற சில இடங்கள்ல நடக்குது. அதான் தமிழ்நாடு பூரா. அப்படின்னா நீங்க வந்து 2 இடங்கள், கரூர் அவருடைய சொந்த ஊர் கரூர், சென்னை 2 இடங்களுமே நடக்குது. வரக்கூடிய தகவல்கள் நேஷனல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்லக்கூடியது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்லக்கூடியது தமிழ்நாடு மின் வாரியத்தில், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு இல்லையா, அதுக்கு அவர் தானே மந்திரியாக இருக்கார் 4 வருஷமாக. அதில் முக்கிய பொறுப்பில் இருந்த ஒருவருடைய வீடுன்றாங்க. காசின்னு சொல்கிறாங்க அவர் பேர். அவருடைய இனிஷியல்ஸ்லாம் என்னன்னு தெரியல. அவருடைய வீட்டில் அவர் ஏற்கனவே அவர் 2021-23 பதவியில் இருந்திருக்கார் போல், தமிழ்நாடு மின் வாரியத்தில் உயர் பொறுப்பில். அவருடைய வீட்டில் ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணியிருக்காங்க 2 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போ அங்கே அமலாக்கத்துறை, இன்றைய சோதனைகள் அமலாக்கத்துறையும் அங்கே இறங்கி இருக்கின்றாங்க. தற்பொழுது ஒரு பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார். இதை தவிர வந்து கரூர், அங்கே கரூரில் கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட இடங்கள் அவருடைய ஆதரவாளர்களின் வீடுகள். ஒருவர் வந்து அதில் கான்ட்ராக்டர், இன்னொருவர் வந்து ஒரு மெஸ் நடத்துகிறாருன்றாங்க. அவர்களுடைய வீடுகள், அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் கேரளாலேருந்து வந்த ஒரு கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள், அவர்கள் சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் பிடபிள்யூடி கான்ட்ராக்டர் வீட்லேயும் அந்த ரெய்டு நடக்குதுன்றாங்க. ஸோ சென்னை மற்றும் கரூர், செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான ஊர் கரூர், அங்கே இந்த சோதனைகள் இன்று காலையிலிருந்து நடந்து வருகின்றன. கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஜூன் மாதம் 2023 கைது செய்யப்பட்டு 2024 செப்டம்பரில் தான் ஒரு 15 மாதங்கள் கழித்து சிறையிலிருந்து வெளியில் வந்தார். பண பரிவர்த்தனை மோசடி வழக்கு. அதாவது வந்து 2011-15 4 ஆண்டுகள் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது கண்டக்டர்ஸ் டிரைவர்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் மிகப்பெரிய அளவில் அவர் பணம் வாங்கி மோசடி செய்தார் என்று தமிழக காவல்துறை அவர் மீது வழக்கு போட்டிருக்கிறது. பண பரிவர்த்தனை என்பதால் அமலாக்கத்துறையும் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கு, ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்கு இருந்த காரணத்தால் அமலாக்கத்துறையும் உள்ளே வந்தது. அதில் தான் அவர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 15 மாதங்கள் சிறையிலிருந்து வெளியில் வந்தார். வந்த உடனேயே அடுத்த நாளே மந்திரியாக மாறினார். இப்போ இந்த கட்டத்தில் அவருடைய வீடுகளில் பல முறை இதற்கு முன்பு செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்களுடைய வீடுகளில் சோதனை நடந்திருக்கு. இப்போ அடுத்த ரவுண்டு நடக்குது. 8 இடங்களில் இன்றைக்கு காலையிலேருந்து ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமாக எதற்காக, யாருடைய வீடுகளில் இந்த ரெய்ட்ஸ் நடந்தது என்பது குறித்து அமலாக்கத்துறை இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. பகல் 2:30 மணிக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மார்ச் 6ஆம் தேதி காலையிலேருந்து ரெய்டு போயிட்டு இருக்குது. இதுவரை அதிகாரபூர்வமாக அமலாக்கத்துறை எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. ஐ திங்க் இன்று இரவு அல்லது நாளை அவர்கள் வழக்கமாக ட்விட்டரில் போடுவாங்க அவங்களுடைய பொசிஷன் என்னன்றது. அது அநேகமாக அவர்கள் அறிக்கை கொடுக்கலாம். எதற்காக இந்த ரெய்டு, யாருடைய வீடுகளில் ரெய்ட்ஸ் நடந்தது, என்ன கைப்பற்றப்பட்டது, ஒருவேளை கைப்பற்றப்பட்டிருந்தால் இந்த தகவல்களை அவர்கள் அதிகாரபூர்வமாக தெரிவிப்பார்கள். அதுவரையில் எல்லாம் ஹேஷியங்களாகத்தான் இருக்கும். செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கின் ஒரு நீட்சியாக அதை பார்க்க முடியும். ஐ திங்க் அப்படி தான் பார்க்கணும். நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. இப்போ ஏன் ரெய்டுன்றது? ஏன்னா ஏற்கனவே ஒரு கைதாகி 15 மாதங்கள் சிறையில் இருந்துட்டு வெளியில் வந்தார். இப்போ ஏன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிக்கணும். செப்டம்பர் 2024 கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு முன்பு அவருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாட்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திற்கு போயிருக்கிறது. செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்துக்கு அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்திருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். ஏன்னா பெயில் கேன்சலேஷனுக்காக அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் போதுன்னா அவங்ககிட்ட ஏதோ ஆதாரங்கள் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த மனுவில் வந்து, சாட்சிகள் பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே 2 வழக்குகள் அவர் மீது இருக்குது. ஒன்று வந்து முன்னாள் எம்எல்ஏ எம்பிஸ் கோர்ட்டில் அந்த ஒரிஜினல் கேஸ், அதாவது பணம் வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுத்து ஏமாத்தின கேஸ், அது தமிழ்நாடு காவல்துறை தான் நடத்துது அந்த கேஸ். 2வது பண பரிவர்த்தனை மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை போட்ட வழக்கு, அது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடக்குது. 2 கேஸ். இதில் இந்த முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இருக்க கேஸில் வந்து இவர் ஜெயிலில் இருந்தப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு ரெகுலராக ஆஜரான சிலர் வந்து இவர் மந்திரி ஆனோன்னா, ஜெயிலேருந்து வெளியில் வந்து மந்திரி ஆனோன்னா ஆஜராக மறுக்கிறாங்க, சாட்சிகள் பல்ட்டி அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு அமலாக்கத்துறை, ஆகவே இவருக்கான ஜாமீனை ரத்து பண்ணணும்னு போயிருக்கான். புரியுதுங்களா நான் சொல்லுது? அந்த வழக்கு கடந்த மாதம் உச்சநீதிமன்றத்தில் வந்தது. அப்போ உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் திரும்ப திரும்ப செந்தில் பாலாஜியை பார்த்து கேட்டது, ஏன்னா இந்த வழக்கில் உங்களுக்கு எதிராக 2000 சாட்சிகள் இருக்காங்க, நீங்கள் எப்படி மந்திரியாக தொடர முடியும், நீங்கள் மந்திரியாக தொடர விரும்புகிறீங்களான்னு 5 முறை கேட்டுது. 5 முறை கேட்டுது, நீங்கள் மந்திரியாக தொடர விரும்புகிறீங்களா? செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஒரு ஹியரிங்க்கு 50 லட்சம் வாங்குவார். அவர் என்ன சொன்னார், நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னா. இந்த வழக்கு மார்ச் 4ஆம் தேதி வந்திருக்க வேண்டும். அதாவது நேற்றைக்கு முன்தினம் செவ்வாய்க்கிழமை பட்டியலிடப்படவில்லை.
மார்ச் 14 அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது என்று இப்போ சொல்லப்படுது. ஆகவே மார்ச் 14 அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியோட ஜாமீனை ரத்து செய்ய கோரும் மனு விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன 8 நாள் இருக்கு இல்லையா? இன்னைக்கு 6ஆம் தேதினா 14ஆம் தேதினா 8 நாள், அடுத்த வெள்ளிக்கிழமை கரெக்டாக 1 வாரம் இருக்கு. இந்த பின்புலத்தில் தான் இந்த சோதனைகளையும் நாம் பார்க்க வேண்டும். எப்படி பார்த்தாலும் இது ஒரு முக்கியமான நிகழ்வு தான். ஏன்னா அவர் ஏற்கனவே 1.5 வருஷம் சிறையில் இருந்துட்டு 1.25 வருஷம் சிறையிலேருந்து வந்த பிறகு இப்போ எதுக்கு போய் ரெய்டு பண்ணுறாங்க? அவங்க பெயிலே கேன்சல் பண்ணுன்னு போய் கேட்குறாங்க அமலாக்கத்துறை. ஏன்னா சாட்சிகள்லாம் பல்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக இந்த விஷயத்தை பார்க்கிறது. நீங்கள் அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களான்னு 5 தடவை கேட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பதில் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம்னு எங்களுக்கே தெரியாதுன்னாங்க. நோன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வழக்கை விசாரிக்கிறோம். நாங்கள் நல்லா கவனிக்கணும், உச்சநீதிமன்றத்தோட மூடு வந்து செந்தில் பாலாஜி மந்திரியாக இருக்கக்கூடாது என்பதுதான். அதுதான் அவங்க தெளிவாக கேட்டிருக்காங்க. தந்தி பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னா முதல் பேஜ்லேயே 1/4 பக்கம் வந்திருக்கு. நீங்கள் அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா? டு யூ வாண்ட் டு கண்டினியூ அஸ் மினிஸ்டர்? சே எஸ் ஆர் நோ. இஃப் யூர் ஆன்சர் இஸ் எஸ், வி டோன்ட் நோ வாட் வில் டூ. மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். வழக்கம் போல தமிழ்நாட்டு ஊடகங்கள் அதை இருட்டடிப்பு செய்து விட்டன. இந்த நிலையில தான் 4ஆம் தேதி வர வேண்டிய வழக்கு 14ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம இந்த அமலாக்கத்துறை சோதனைகளை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இல்லை வழக்கு இவ்வளோ தீவிரமானதா இல்லை இந்த வழக்கு இவ்வளோ தீவிரப்படுத்தப்படுகிறதா? இல்லை வழக்கு தீவிரமானது தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நிறைய வழக்குகள் இருக்கு, அதெல்லாம் தாண்டி இது கொஞ்சம் தனித்துவமாக பார்க்க வேண்டியது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இதில் அரசியல் உள்நோக்கம் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு இருக்கான்னா இருக்கு, மறுக்கல. இதே வந்து திமுக வந்து பிஜேபியோட கூட்டணி கட்சியாக இருந்து ஒன்றும் இல்லை, பிஜேபிக்கு இன்றைக்கி வந்து 240 சீட்டுக்கு பல 220 சீட்டு இருந்து திமுகவோட 22 எம்பிஸும் நிதிஷ்குமார் மாதிரி சந்திரபாபு நாயுடு மாதிரி பிஜேபி ஆதரிச்சிருந்தா செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை வந்திருக்குமானா சத்தியமாக வந்திருக்காது. ஏன்னா பிஜேபி வாஷிங் மிஷினில் போட்டு உங்களை துவச்சி எடுத்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அயன் பண்ணி வெளில விட்டுருவோம். இதில் அரசியல் இருக்கிறத நான் ஒப்புக்கொள்கிறேன். செந்தில் பாலாஜி பழிவாங்கப்படுகிறாரா? பழிவாங்கப்படுகிறார். ஆனால் பழிவாங்கப்படுபவர் ஒன்றும் உத்தமர் கிடையாது. இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இவர் ஏகப்பட்ட பிரச்சனை, 2000 பேருக்கு மேலே ஏமாற்றிருக்காரு வேலை வாங்கி தரேன்னு. தமிழக காவல்துறை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறையின் சென்னை மாநகர குற்ற புலனாய்வு பிரிவு தான் செந்தில் பாலாஜிக்கு எதிராக 3 குற்றப்பத்திரிகைகளை எம்எல்ஏ எம்பிஸ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கு. அதில் தான் இன்றைக்கி வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி மந்திரியாக இருக்காரு, ஆனால் அவருக்கு எதிரான வழக்கு நடத்துறது முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை. இதில் எங்கேருந்து நீதி கிடைக்கும்? இதைத்தான் சுப்ரீம் கோர்ட் கேட்குது, நான் கேட்கல, இதை சுப்ரீம் கோர்ட் கேட்குது. நீங்கள் மந்திரியாக இருக்கும்போது 2000 சாட்சிகள் இருக்காங்களே, உங்களுக்கு எதிராக அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். அப்போ ஜாமீன் கொடுத்தப்ப நிபந்தனையின் அடிப்படையில் கொடுத்துருக்கணும். இது நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க. செந்தில் பாலாஜி வக்கீல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஜாமீன் கொடுக்கும்போது ஒரு மந்திரி ஆகக்கூடாதுன்னு சொல்லலையேன்றார். நீங்கள் இதை நல்லா கவனிச்சிங்கன்னா கரெக்டான கேள்வி கேட்டீங்க. கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுக்கும்போது அவர் செக்ரட்டரியேட்டுக்கு போகக்கூடாது, ஃபைலெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வந்து அந்த மாதிரி எதுவுமே இவர் கொடுக்கல. ஆனால் அதுக்கு என்ன காரணம்னா, அப்போ கெஜ்ரிவால் முதலமைச்சராக தொடர்ந்தார், இவர் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். மந்திரி பதவியை ராஜினாமா பண்ண ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்கும்போது நீ மந்திரி ஆகக்கூடாதுன்னு எந்த கண்டிஷனும் போட முடியாது. அதே மந்திரியாக இருந்து ஜாமீன் கேட்டால் ஜாமீன் கொடுக்கணும், ஆனால் நீ செக்ரட்டரிக்கு போகக்கூடாது, ஃபைல்லாம் சைன் போடக்கூடாதுன்னு சொல்லலாம். இங்கே அந்த கேஸ் இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க, வந்த 2வது நாளே அவர் மந்திரி ஆக்கினார். உன் தியாகம் பெரிதுனார் முதலமைச்சர். ஞாபகம் இருக்குல்ல? செந்தில் பாலாஜியை பார்த்து உன்னுடைய தியாகம் பெரிதுனார். யாரை பார்த்து? இதே ஸ்டாலின் அவர்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில். போலீஸுக்கு மந்திரி ஸ்டாலின் தான். மற்ற மாநிலங்களில் காவல்துறைக்கு தனி மந்திரி இருப்பாங்க. இங்கே நம்முடைய மாநிலத்தில் காவல்துறைக்கும் தலைவர் முதலமைச்சர் தான். தன்னுடைய சொந்த கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய துறையால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு 2000 பேருக்கு மேலே வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை தன்னுடைய காவல்துறையை அவருக்கு எதிராக வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த உண்மையை பற்றி கூட கவலைப்படாமல் உன் தியாகம் பெரிது என்று முதலமைச்சரே பாராட்டியவர் தான் செந்தில் பாலாஜி. வந்த 2 நாள்லேயே அவர் வந்து மந்திரி ஆனார். அப்பயே உச்சநீதிமன்றம் கேட்டது, அதுக்கு அடுத்த ஹியரிங்கில், நாங்கள் உங்களுக்கு ஜாமீன் வழங்குகிறோம், நீங்கள் அடுத்த நாளே போய் மந்திரி ஆகிறீர்கள், இது எந்த விதத்தில் நியாயம்னு கோர்ட்டு கேட்டுது. சட்டப்படி அதுக்கு வந்து அனுமதி இருக்குதா இல்லையான்றது வேறு. ஆனால் தார்மீக ரீதியில் சுப்ரீம் கோர்ட் கேட்குதுன்னா அப்பயாவது முதலமைச்சர் விழித்து கொண்டு செந்தில் பாலாஜியை பதவியிலிருந்து நீக்கியிருக்க வேண்டும். அவர் செய்யலை. இப்போ 10 நாளைக்கு முன்னால் மிக 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 கடுமையான வார்த்தைகளை உச்சநீதிமன்றம் பிரயோகிச்சிருக்கு. நீங்கள் மந்திரியாக விரும்புகிறீங்களா இல்லையா, தொடரணுமா இல்லையா, எஸ் ஆர் நோ. திரும்ப 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 5 தடவை கேட்குது. எஸ்ன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம்னு எங்களுக்கே தெரியாதுன்னா அர்த்தம் என்ன? மறைமுகமாக நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்றாங்க. இல்லை ஸ்டாலினுக்கு முதலமைச்சருக்கு உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய
செய்தி என்பது அவரை அமைச்சரவையில் வைத்திருக்கார்கள் என்பது, வைத்திருக்க கூடாது என்பது. ஆனால் இதை பற்றி முதலமைச்சருக்கும் கவலை இல்லை, செந்தில் பாலாஜிக்கும் கவலை இல்லை. இந்த கட்டத்தில் தான் 14ஆம் தேதி அந்த பெயில் கேன்சலேஷனுக்கான பெட்டிஷன் வருது. அப்போ அதுக்கு முன்னால் இவருடைய வீடுகளில், அலுவலகங்கள், இவருக்கு நெருக்கமான வீட்டில் எதனா ஆதாரம் கிடச்சுன்னா அதை கொண்டு போய் அங்கே வைப்பான் சுப்ரீம் கோர்ட்டு. இந்த அளவு குற்ற பின்புலம் உள்ள ஒருத்தரை எப்படி நீங்கள் இன்னமும் ஜாமீனில் வச்சுருக்கீங்க, அவர் ஜாமீனை ரத்து பண்ணி சிறைக்கு அனுப்புங்கன்னு கேட்பாங்க. இல்லை, நீண்ட நாளாக இப்படி ஒரு பேச்சு இருந்துகிட்டு வருது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டால் அதை பண்ண முடியுமா? அவருடைய இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெயிலை கேன்சல் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புகிற அதிகாரம் இருக்குது. ஆனால் அதை சாதாரணமாக செய்ய மாட்டாங்க. ஓகே. செந்தில் பாலாஜி மந்திரியா நீடிக்க கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இல்லை. மாறா எப்படி சொல்லுவாங்கன்னா, செந்தில் பாலாஜி செக்ரட்டேரியட்டுக்கு போகக்கூடாது, செந்தில் பாலாஜி கோப்புகளில் கையெழுத்து போடக்கூடாது. அவங்களுக்கு கொடுத்தாங்கல்ல, ஆம் ஆத்மி மந்திரிங்க 2 பேருக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி தானே பெயில் கண்டிஷன் போட்டாங்க. கெஜ்ரிவாலுக்கு போட்டாங்கல்ல, செக்ரட்டேரியட் போகக்கூடாது, ஃபைலில் கையெழுத்து போடக்கூடாது. நாங்கள் வேறொரு மந்திரிக்கும் அதை சொன்னாங்க. அந்த மாதிரியான தீர்ப்புக்கு பாசிபிள் இருக்கு. ஜாமீன் கேன்சல் பண்ணல. பட் அப்படி போனா பதவி இருந்து என்ன பயன்? அதைத்தான் நான் சொல்ல வரேன். யூ ஆர் ரைட், தட் இஸ் த இஷ்யூ. நீ மந்திரியா இருக்கிறதுக்கு அது ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும். அது மந்திரியா இருக்கிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீ மந்திரியா இருக்கக்கூடாது நேரடியாக சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா யார் மந்திரி யார் இல்லைன்றது முதலமைச்சரோட தனி உரிமை. பட் இதை சொல்றதுக்கும் நீதிமன்றத்துக்கு உரிமை இருக்கு. எதை சொல்றதுக்கு? செக்ரட்டேரியட் போகக்கூடாது, அதுக்கு உரிமை இருக்காங்க. உரிமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குங்க. கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆஜராகணும், வெளிநாட்டு எல்லாமே மார்ஷல். அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதியை நிலைநாட்டுறது மட்டும் இல்லை, தர்மத்தை நிலைநாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. சட்டத்தை நிலைநாட்டுறது மட்டும் இல்லை, நீதியை நிலைநாட்டுறதுன்னு. சட்டப்படி தான் தீர்ப்பு கொடுக்கணும்னு இல்லை, தர்மப்படியும் தீர்ப்பு கொடுக்கலாம்லாம் வியாகியானங்கள் இருக்குது. நீ மந்திரியா இருக்கக்கூடாது நேரடியாக உத்தரவு போட முடியாது. ஆனால் ஏன்னா அது முதலமைச்சரின் தனி உரிமை. ஆனால் நீ ஃபைலில் கைத்து போடக்கூடாது, ஃபைல் பார்க்கக்கூடாது, உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு செக்ரட்டேரியட்டுக்கே போகக்கூடாது. முடிஞ்சு போச்சுக்காது. அதுக்கு நீ மந்திரியா இருக்குது வேணாம், ரிசைன் பண்ணிட்டு போகுது. இல்லை, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இப்போ செந்தில் பாலாஜி மினிஸ்டராகவே இல்லை, நடக்கிறது திமுக கவர்மெண்ட். இல்லாமே அவரால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதா? இது நல்ல கேள்வி. ஆனால் என்னதான் இருந்தாலும் நீ மந்திரியா இருந்துக்கிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் மந்திரியா இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அதுக்காக இந்த செந்தில் பாலாஜி கேஸுக்காக திமுக மட்டும் டிஸ்மிஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, கண்டிப்பாக பண்ண முடியாது. சட்டத்திலையும் அதுக்கு இடம் இல்லை. ஆனால் இவரை இன்னும் இவருக்கு நெருக்கடி கொடுக்க உச்சநீதிமன்றத்தால் முடியும். அவங்க என்ன கேட்குறாங்க, நான் உங்களுக்கு பெயில் கொடுக்குறேன், மந்திரி ஆகிறதுக்கு சட்ட ரீதியாக தடை இல்லை, ஆனால் தார்மீக ரீதியில் இந்த ஜட்ஜ்மெண்ட் 4 மாதத்தில் கேட்டாங்க. அவர் மந்திரி ஆன உடனே 2 ஜட்ஜி யார் பெயில் கொடுத்தாங்களோ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் பெயில் கொடுக்குறோம், நீ அடுத்த நாளே போய் நீ மந்திரி ஆகுற, எந்த விதத்தில் இது நியாயம்? அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டை பகைச்சிக்கிட்டாங்கன்னா சிக்கல் தான். அதை தான் செந்தில் பாலாஜி தரப்பு செஞ்சுருக்கு. இன்றைக்கு நடக்கிற இந்த ரைட்ஸ் எல்லாம் 14ஆம் தேதி ஜாமீன் ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் வரக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கின் தொடர்புடைய விஷயம் என்று தான் நான் பார்க்கிறேன். அப்படிதான் அது இருக்க முடியும். இதுல சட்ட ரீதியாக குறிவைக்கப்படுவதை வச்சு நம்ம பேசணும். அரசியல் ரீதியாக குறிவைக்கப்படுவதற்கு என்ன முக்கிய காரணம்? அது இந்த கொங்கு மண்டலத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு. கொங்கு மண்டலத்தில் பாஜகவுக்கு ஓரளவு செல்வாக்கு இருக்கிறது. எல்லாமே இப்ப நாடாளுமன்றத்தில் அது என்னதான் இருந்தாலும் அவர் இருந்தாருன்னா அது கூடுதல் பலம் அவங்களுக்கு. அதுவும் அசம்பிளி எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனோட இன்னும் ரொம்ப உக்ரமா நடக்கும். அதுல வேலை நேரம் அதிகமா இருக்கும், ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் அது. ஸோ அந்த நேரத்தில் அசம்பிளி எலெக்ஷன்லையும் செந்தில் பாலாஜியை இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ அவர் உள்ளதாக இருந்தார். அசம்பிளி எலெக்ஷன் வரத்துக்குள்ளே அவர் ஒரு மாதிரி நியூட்ரலைஸ் பண்ணி அவருடைய செல்வாக்கை குறைத்து விட வேண்டும், முடிந்தால் மீண்டும் சிறையில் பிடித்து போட்டு விட வேண்டும். அவர் மந்திரியாக இருக்கக்கூடாது அசம்பிளி எலெக்ஷன்ன்றது பிஜேபி கவர்மெண்ட் உறுதியாக இருக்குது. ஏன்னா பிஜேபிக்கு அந்த பிராந்தியத்தில் அவர் ஒரு சவாலாக இருக்காருன்றது உண்மைதான், அதுவும் உண்மை, அதையும் நம்ம மறுக்க முடியாது. அதை பார்க்கலாமா? இல்லை அண்ணாமலையுடனான தனிப்பட்ட பகை? தனிப்பட்ட அண்ணாமலையோட பகையை நான் கடைசியாக தான் வைக்கிறேன். மெயின் பிஜேபிக்கு அங்கே ஒரு சவாலாக இருக்கார். பிஜேபிக்கு அங்கே ஓரளவு செல்வாக்கு இருக்குது. அந்த மண்டலத்தில் ஜெயிக்கிறாங்களோ இல்லை, செல்வாக்கு இருக்குது. செல்வாக்கே ஒரு ஆபத்தான விஷயம் தான். அதுவும் இப்போ அசம்பிளி எலெக்ஷனில் ஒரு மெகா கூட்டணியாக பிஜேபி கட்டும் பட்சத்தில் அதிமுக பாஜக கூட்டணி, ஏன்னா பார்லிமெண்ட்டில் அது இல்லை, அசம்பிளியில் அதிமுக பாஜக தேமுதிக பாமக இந்த எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்ததுன்னா டஃப் ஃபைட் இருக்கும், மிகப்பெரிய ஃபைட் இருக்கும். அது அண்ணாமலையை மட்டும் வச்செல்லாம் பிஜேபியால் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ அதிமுக மாதிரி கட்சி அவங்களுக்கு வேணும். எதிர்த்தரப்பில் செந்தில் பாலாஜி மாதிரியான ஆளுங்க திமுகவில் இருக்கக்கூடாது, திமுக மந்திரியாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் காயை அவங்க நகர்த்துறாங்க. இதில் அரசியலும் கலந்துருக்குன்றது உண்மை, நான் மறுக்கவில்லை.
ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர் யோகிய சிகாமணி கிடையாது. நூற்றுக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை சூறையாடியவர் என்பதுதான் உண்மை. இல்ல இன்னொரு பக்கம் திமுகவினுடைய ஸ்டாண்டையும் பார்க்கணும். ஒரு மூத்த அமைச்சர்களுக்கு இது மாதிரி ஒரு அக்கறை எடுக்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா ஓகே. இப்போ பொன்முடிக்கு கொடுக்குறாங்க, இல்லை வேற யாரும் துரைமுருகனுக்கு கொடுக்குறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் ரீசெண்டாக ஜாயின் பண்ணவர், அவருக்கு இப்படி மிகப்பெரிய இல்ல, முக்கியத்துவம் அவரால் அவங்களுக்கு பலன் இருக்குது. அவர் ஜெயிச்சு கொடுக்குறாரு. அது மட்டும் தானா? அதை தாண்டியும் பலன்கள் இருக்கின்றன என்று தான் சொல்லுகிறார்கள். ஆதாரங்கள் நம் கையில் இல்லை. பலன்கள் இருக்கின்றன என்று பலரும் சொல்லுகிறார்கள். இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதுல நம்ம ஸ்பெசிஃபிக்கா கவர்மெண்ட் மேல சார்ஜ் வைக்க முடியாது. அது நான் ஒண்ணு ஒப்புக்கொள்கிறேன். அவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அவர் இப்பதாங்க 18ல தான் திமுக வராரு. 6 வருஷம் தான் ஆகுது. 60 வருஷமா திமுக இருக்கவனுக்கு கொடுக்காத மரியாதைய, முக்கியத்துவத்தை திமுக தலைமை செந்தில் பாலாஜி கொடுப்பது என்பது விசித்திரமான, வினோதமான விஷயம். செந்தில் பாலாஜியோட வயசு கூட 50 தாண்டல. 50 வருஷமா திமுக உழைத்தவர்களுக்கு கொடுக்காத அங்கீகாரத்தை, பதவியை, மரியாதையை திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைவரும் முதலமைச்சரும் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அது என்ன காரணம், ஏது? இந்த மாதிரி ஒரு அவப்பெயர்கள்லாம் களத்துல திமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காதா? அதாவது அது அசம்பிளில தாங்க தெரியும். பார்லிமெண்ட்ல இவங்க மோடி ஃபேக்டர்ல தப்பிச்சிட்டாங்க. களத்துல அவப்பெயர் தான். செந்தில் பாலாஜி விஷயத்துல ஸ்டாலின் செய்வது தவறு, அவரை மந்திரி ஆக்குனது பெரிய தவறு. உச்சநீதிமன்றம் 10 நாளைக்கு முன்னால நீ மந்திரியா தொடரியா வேணாமான்னு கேட்ட பிறகு இன்னமும் மந்திரியா வச்சிருக்கிறது தவறு. அவங்க என்ன நம்புறாங்க, நீ மந்திரி பதவியிலேருந்து இறங்குன்னு சொல்லாது சுப்ரீம் கோர்ட்டு நம்புறாங்க. சரி, மந்திரி பதவியிலேருந்து இறங்க வேணாம், ஃபைல் பார்க்கக்கூடாது, செக்ரட்டரியேட் பக்கமாக நீ போகக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணுவீங்க? அப்பயும் முதலமைச்சர் அவர் மந்திரியா வச்சிருப்பாரா? வச்சிருந்தால் அதோட ஒரு அவலம் ஏதாவது இருக்கா? இவ்வளவு தூரம் செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் ஏன் வக்காலத்து வாங்கிறார், முட்டு கொடுக்கிறார் என்பதுதான் உங்களுடைய கேள்வி இல்லையா? நான் புரிஞ்சுக்கலாமா அப்படி? அது ஒன்று. அது நான் கேட்ட மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு பாதிப்பு, கட்சிக்கு பாதிப்பு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் அவரை விட்டுட்டா மத்தது அரசியல் ரீதியா கிரவுண்ட்ல ஓட்டு ரீதியா பாதிப்பு இருக்குமா? அது வர எலெக்ஷன்ல தான் தெரியும். வாக்கு ரீதியா அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இவங்க அசிங்கப்படுத்துறாங்க, ஒரு கட்சியை ஊழல் கட்சின்னு முத்திர அசிங்கப்படுத்துறது. ஸோ இதெல்லாம் அசிங்கப்படுத்தினது அவர் இல்லை, செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி உண்மையில் தவறு செய்திருக்கிறார். உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். அந்த வழக்கு விவரங்களை கிட்டத்தட்ட நான் அறிந்தவன், முழுவதும் என்று சொல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு மேல் அறிந்தவன். எண்ணற்ற இளைஞர்களின் வாழ்க்கை சூறையாடப்பட்டிருக்கிறது. நிலத்தை விற்று, பொண்டாட்டி தாலியை விற்று, குடும்ப நகையெல்லாம் விற்று 2 லட்சம் 3 லட்சம்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஏமாந்து தெருவில் நிற்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகளே பெரிய கொடுமை எதுனா வேலையில்லா திண்டாட்டம். அந்த வேலையில்லாத இளைஞர்களை சூறையாடிய ஒரு மந்திரியை இவங்க போலீஸ், தமிழ்நாடு போலீஸும் ஒரு குற்றவாளின்னு சொல்லுது, சிபிஐயும் இடியும் குற்றவாளின்னு சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் முதலமைச்சர் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார். நான் கடந்த காலங்களில் செந்தில் பாலாஜியை பற்றி சிஎம் என்ன, முதலமைச்சர் என்ன பேச, அதுக்குள்ளே போக விரும்பல. அது கூட எதிர்கட்சி, அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு. இன்னைக்கும் ஸ்டாலினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை பாலாஜிக்கு எதிரான வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்ப எப்படி அவரை மந்திரியா முதலமைச்சர் வச்சிருக்காரு? இது என்னங்க நியாயம்? ஒருத்தன் கேட்க முடியலையாங்க. எடுத்துட்டா அப்ப அவர் உண்மையாவே தப்பு பண்ணவர் அவசியமே இல்லைங்க, அவசியமே இல்லை. தப்பு பண்ண அவசியம் கிடையாது. உங்க போலீஸ் நடத்தக்கூடிய ஒரு வழக்கு விசாரணையில உங்க குற்றம் சாட்டப்பட்ட நபர் உங்க மந்திரியா இருக்காருன்னா சாட்சி எப்படி தைரியமா சாட்சியம் சொல்லுவான்? இதுதான் சுப்ரீம் கோர்ட்ல இருக்க கேஸ். திராவிட மாடல் சமூக நீதின்றீங்களே, பாதிக்கப்பட்டவன் எல்லாம் ஏழை பாழ தலித்து மக்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு நடந்திருக்குது அங்க. இன்னமும் அவரை திமுக வைத்துக் கொண்டிருப்பது என்பது கண்டிப்பாக அது அவர்களுக்கான லாபங்கள் பொறுத்த விஷயம் தான், லாபங்களை பொறுத்த விஷயம் தான். பிஜேபி பழி வாங்குது, எஸ், மறுக்கல. இல்ல, அவங்களுடைய அல்டிமேட் நோக்கம் தான் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்க வேண்டுமா, இல்ல இதெல்லாம் வச்சு அரசியல் ரீதியாக ஒரு இல்ல நல்ல கேள்வி. அவங்களோட அல்டிமேட் நோக்கம் என்னன்னா 2-3 நோக்கம் இருக்குது. செந்தில் பாலாஜி திமுக தலைமைக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கிறார், இன்றியமையாதவராக இருக்கிறார். ஆகவே அவரை மந்திரி பதவியிலிருந்து நீக்கிட்டா அது திமுக தலைமையின் குடும்பத்திற்கு ஒரு நெருக்கடியை உண்டாக்கும். அந்த நெருக்கடியை பாஜக தர விரும்புகிறது, ஒன்று. 2வது, கொங்கு மண்டலத்தில் இவர் எலெக்ஷன் டைமில், பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ எப்படி ஜெயிலில் இருந்தாரோ, அசம்பிளி எலெக்ஷனில் ஒன்று இவர் ஜெயிலில் இருக்கணும், அல்லது பல்ல புடுங்கின மனிதராக இருக்க வேண்டும். அரசியல் நோக்கம் பிஜேபிக்கு இருக்கு. செந்தில் பாலாஜி பழிவாங்கப்படுகிறாரன்னா பழிவாங்கப்படுகிறார். ஆனால் பழிவாங்கப்படுபவர் ஒன்றும் உத்தமர் கிடையாது. அவர் நிரம்ப தவறுகளை செய்திருக்கிறார். எண்ணற்ற இளைஞர்களின் வாழ்க்கையை அவர் சூறையாடி இருக்கிறார். ஆகவே செந்தில் பாலாஜிக்காக பரிந்து பேசுபவர்கள் குறைந்தபட்ச மனசாட்சி கூட இல்லாத மனிதர்கள், அவர்கள் நேர்மையற்றவர்கள், அறிவு நாணயம் இல்லாதவர்கள் என்று தான் நான் சொல்லுவேன். மோடி அரசு பழிவாங்கிறதுன்னு செந்தில் பாலாஜி விஷயத்தில் பேசக்கூடியவர்கள்
மனசாட்சியே இல்லாத திமுகவின் தொங்கு சதைகள் தான் நான் சொல்லுவேன். அந்த கேஸோட டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. ம். கொடுமை. ம். உடல்நலம், அதாவது மாற்றுத்திறனாளிகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு காசு கொடுத்தவனே அக்யூஸ்ட் ஆக்கிட்டான். லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்புன்றது சட்டத்தில் இருக்குது. ஆனால் நடைமுறையில் ரெண்டும் ஒன்றும் கிடையாது. ஒரு வேலைக்காக அரசு தான் சொந்த நிலத்தை விற்று, பொண்டாடி தாலியை விற்று காசை கொண்டு வந்து கொடுக்குறவனையும், அதை வாங்குற மந்திரியையும் ஈக்குவல் குற்றவாளியாக நீங்கள் கருதுவீர்களே, ஆனால் உங்களை மாதிரி அயோக்கியர்கள் யாரும் இருக்க முடியாது. வாக்களித்த மக்களுக்கு திமுக துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். இந்த ரெய்டு மார்ச் 14ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வரக்கூடிய செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்ய கோரும் அமலாக்கத்துறை மனு மீதான விசாரணையுடன் தொடர்புடையது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது மார்ஷல். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ். ராவுத்தர் குதிரை முன்னால் போனால் கடிக்கும், பின்னால் போனால் எட்டி உதைக்கணுவாங்க. அந்த மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்ன நடக்கும்னு நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது. கடந்த வாரம் நடந்த ஹியரிங்கை வச்சு பார்க்கும்போது அவர் மந்திரியாக தொடர்றதில் உச்சநீதிமன்றத்துக்கு கடுமையான ஆட்சேபணம் இருக்குன்னு தெரியுது. ஆனால் எந்த எல்லைக்கு உச்சநீதிமன்றம் போக முடியும்? நான் மந்திரியாக இருக்கிறதும் இல்லாததும் முதலமைச்சரோட தனி உரிமை. அவரை மந்திரி சபையிலேருந்து நீக்குங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்ல முடியாது. ஆனால் கெஜ்ரிவாலுக்கு நடந்த மாதிரி நீங்கள் மந்திரியாக தொடரலாம், ஆனால் செக்ரட்டேரியட்டுக்கு போகக்கூடாது, அரசு ஃபைல்ஸ் பார்க்கக்கூடாது, கழுத்து போடக்கூடாது. முடிஞ்சு போச்சு கதை. அப்பயும் அவர் ராஜினாமா போட மாட்டார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி சார். நன்றி சார்.